சங்கீதங்களுடைய புஸ்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்க ஒரு விடுதலை இருக்குது. ஆனா இந்த விடுதலையை கொடுக்க மாட்டார். இதுதான் நம்ம எல்லாருமே ஈஸியா படிச்சு வச்சிருக்கிற விடுதலை. ஆனா இந்த விடுதலை அவர் கொடுக்கவே மாட்டார். ஏன்? ஆபத்து காலத்தில் வந்த உடனே அவர் உனக்கு பின்னாடி வருவாரான்னு கேட்டா வரமாட்டாரே. அப்ப நீ இருக்கிற போது என்ன செய்யற? உனக்கு நல்ல ஜீவனை தந்து, திடகாத்திரத்தை தந்து, கைகால தந்து, உன்னை பராமரித்து நடத்துகிற நீ என்ன பண்ற? அந்த நேரம் உன் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாவத்தை செஞ்சு பாவ கிரியைகளுக்குள் அடிமையாகி மனம் போன போக்கில் வாழ்கிற நீ, உனக்கு ஆபத்து வந்த தேவன் வரமாட்டார். ஆபத்து உனக்கு மேல வரும். இதுக்கு தான் அவர் சொல்றாரு, எப்படி இந்த சந்தர்ப்பத்தில் எப்போ தேவன் உனக்கு வரணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அப்பவே நீ என்ன செய்யணும் அப்படின்னா 14வது வசனத்தை முழுசா நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆமென், உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, ஆமென், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாத்தியா? இந்த பெந்தகோஸ்தகாரன் சொல்ற மாதிரி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன உடனே உனக்கு ஆசீர்வாதம் வெள்ளத்திலும் வண்டியிலையும் வரு அல்லது ட்ரெயின்ல ஏறி வருதா? வராது. சும்மா சொன்ன உடனே கொடுக்கறதுக்கு அவர் உனக்கு வேலைக்காரன் இல்லை, நீ அவருக்கு தூசுக்கு சமம். ஒன்னால அவருக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு உனக்கு நினைச்ச காரியம் உன்னை கொண்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நீ செய்யலன்னா இன்னொருத்தனை செய்வார். ஆனால் நீ காணாம போயிடுவ, அழிஞ்சிருவ. ஏன்னா நான் அந்த அனுபவத்தை பார்த்தவன். எனக்கு கிடைச்ச வருமானம், எனக்கு கிடைச்ச பேர் புகழ் அத்தனையிலும் கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தேன். அப்படி இருந்த என்ன தேவன் அழைச்சார், அழைப்புக்கு வரல. 3 தடவை அடிச்ச அடி மரண அடி. பெருமையா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ் கூட இல்லாம வித்தவுட் பாடியா நான் தேவனை அறிஞ்சவன். தெரியுமா உங்களுக்கு? அந்த நிலைக்குள்ள ஆக்கி நான் என்கின்ற கௌரவத்தை எல்லாம் அடிச்சு உடைச்சு என்ன தேவ சமூகத்தில் கொண்டு வந்தார். வந்த பிறகு நிற்க முடியல. 3 தடவை ஓடி போனேன். மறுபடியும் அடிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு நிற்க வச்சு அவருடைய வார்த்தையை என் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா என் விருப்பத்தில் நிற்க முடியாது. அவருடைய சித்தம் எனக்குள்ள வந்ததுனால நான் நின்றுட்டு இருக்கிறேன். அதனால தான் சொல்றார், நிற்கிற எவனும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு. நம்ம அழைச்சிருக்கிறாரு, நாம் அவருடைய வேலை செய்யல, அப்புறம் எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது? அதனால தான் எச்சரிப்பு சத்தத்திற்கு கூட ஒரு நாள் கீழ்ப்படிய முடியல. அழைச்ச அழைப்பில் இல்லையே. நீ ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கிறியா? உபவாசிக்க சொன்னா உபவாசிக்கிறியா? வேத வசனத்தை தியானிக்க சொன்னா தியானிக்கிறியா? எல்லாம் மாறி மாறி தானே இருப்போம். அப்புறம் எப்படி தேவன் நமக்கு கிரியை செய்வார்? அப்புறம் எப்படி ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்வார்? சங்கீதம் 107:28 வாசிங்க. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் யாவை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 2 காரியத்தை செஞ்சா உன்னுடைய இக்கட்ல அவர் உன்னை விடுவிப்பார். நீ செய்யல, அவ்வளவுதான், தொலைஞ்சு. கண்டுக்க மாட்டார். ஏன்னா நீ எதையும் அவர்கிட்ட கொடுத்து வைக்கல. உனக்கும் அவருக்கு எந்த ஒப்பந்தமும் இல்லை. ஒப்பந்தம் பண்ணின சிம்சோனையே என்னமோ பண்ணாரு. ஒப்பந்தம் பண்ணின மோசேவே ஏதோ பண்ணார். நீயும் நானும் எம்மாத்திரம். உன்னோடு கூட பேசுகிறது யாசுவா சத்தம். ஆனா நீ கீழ்ப்படிய மாட்ட. நீ கீழ்ப்படிய மாட்ட. அப்ப உனக்கு வர சொன்ன ஆபத்து வந்தே தீரும். உனக்கு என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உனக்கே தெரியும் நான் அவருக்கு உண்மையா இருக்கிறேனா இல்லையா. அப்ப உனக்கு இல்லது உன் பிள்ளைக்கு அந்த ஆபத்து வரும். ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, நான் கேட்டு எனக்கு அது சிரிப்பா இருந்துச்சு. ஆண்டவரே, என்னிட்ட வரக்கூடிய என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள் நிமித்தமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு எதையும் செய்து விடாதீங்க. வசனத்தையே மாத்தணுமா? பைபிளை மாத்தி எழுதிடுவோமா? எழுதப்பட்ட எழுத்து மாறாது. அப்ப அதை நினைச்சு திருந்தணும். என் கற்பத்தின் கனிக்கு வரக்கூடிய ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக நான் திருந்தினால் என் கற்பத்தின் கனிக்கு சாபம், பாவம், பாரம்பரியம், என்னுடைய
துர்க்குணங்கள் எதுவுமே என் பிள்ளைகளிடத்தில் வராது. ஆமென். இது வேதம். எனக்காக தேவன் வேதத்தை மாற்றுவாரான்னு கேட்டால் இல்லை, வேத சட்டங்களை மாற்றுவாரா என்று கேட்டால் இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நான் வேதத்தோடு ஒத்து போகணுமே தவிர வேதம் ஒரு நாளும் என்னோடு கூட ஒத்து வராது. எனக்காக மாற்றப்பட்டதல்ல வேதம், வேதத்திற்காக நான் மாறணும். ஆமென். நீங்க ஓடினாலும் சரி ஓடலனாலும் சரி அவர் வார்த்தையை அவர் விளம்பி தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஜெப சிந்தையோடு கூட இருந்தால் அவர் நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை உங்களுக்கு தருவார். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம் எதுவோ அது உனக்கு கிடைக்கும். நீ அதை ஏற்றுக்கொள்வதும் உதாசீனப்படுத்துவதும் உன் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு தேவையானதை எனக்கு தேவன் கொடுப்பார். பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு அவர் என்னோடு கூட பேசுகிறார். நீ விட்டு விடு, நியாய தீர்ப்பு அன்றைக்கு உனக்கு தெரியும். பிரைஸ் யாசுவா. வாசிங்க சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 136வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து ஆமென். நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிள்ளை, நாங்க இதனால தான் நாங்க துதிக்காம இருக்கிறோம். ஏன்னா எங்க சத்துருடைய கையில நாங்க என்ன செய்யல, விடுவிக்கப்படல. அதனால தான் நாங்க துதிக்கல. இதான் கான்செப்ட். சத்துருடைய கையில நீ விடுதலை அடையணும்னா அப்பா தந்தாய் என்று அழைக்கிற சுப்பிகார உரிமையை நீ உறுதிப்படுத்தணும். சும்மா இல்ல. நீ யார், நான் யார்? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ பிள்ளைன்னு சொன்னா பிள்ளை ஆயிட முடியுமா? ரோட்ல கிடக்கிற ஒரு பிள்ளைய ஓம் பிள்ளையா வளர்த்துமான்னு சொல்றேன். நீ அதை பிள்ளையா வளர்த்தணும். நீ அதுக்கு தாயா இருக்கணும். உன் புருஷன் அதுக்கு தந்தையா இருக்கணும். அப்படியானால் உன் சொத்தில் பங்கு கொடுக்கணும். முடியுமா? சோறு கொடுக்கிறது ஈஸி. நான் சொல்றது ரைட்டு தானே? அவ புருஷன் சுமார் 1 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கான்னு வைங்களேன், சந்தோஷத்தை பார். 1 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கான். இதை கொண்டு போய் ரோட்ல கிடந்த அநாத பிள்ளை தத்தெடுக்கல, ரோட்ல கிடந்த அநாத பிள்ளைக்கு கொடுப்பாளான்னு கேட்டா சூப்பரா கொடுப்பாப்ல. அப்புறம் அவன் தடி எடுத்து நிற்பான். அங்க பாருங்க, அவன் தடி எடுத்து நிற்பான். யார் இதை விட்டு கொடுக்கிறது? ஆனா முறைப்படி நீங்க தத்தெடுத்தீங்கன்னா சொத்துல பங்கு உண்டு. நீங்க சும்மா இது என் பிள்ளை இது என் பிள்ளைன்னு சொன்னா எங்க சொத்தா கொடுப்ப? இன்னைக்கு இதுதான் இந்த உரிமை தான் கொண்டாடுற. அது எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா. எப்படி அடிமையாகு? அடிமையாகாம அவருக்கு நான் பிள்ளை, அவர் எனக்கு அப்பா, அவர் அப்பா தந்தா எனக்கு சொல்ல சொன்னார், நான் அதனால அவர் அப்பான்னு கூப்பிடுறேன். உடனே கொடுத்துருவாரோ? உன்னுடைய சகல கிரியைகளையும் உடைச்சு தூக்கி தூரப்போடு. மாம்சத்தினுடைய இச்சையை தூக்கி தூரப்போடு. சிந்தனையை தூக்கி தூரப்போடு. கீழ்ப்படியாமையை தூக்கி தூரப்போடு. உன்னிட்ட பிசாசு கிரியை செய்தில்ல, பிசாசு பேசுதில்ல, பிசாசு உன் கூட படுக்குதில்ல, பிசாசு உன் கூட பேசுதில்ல, பிசாசு உன் கூட நடக்குதில்ல, தூக்கி போடு. செய்வியான்னு கேட்டா இல்ல. அப்புறம் எப்படி அவர் உனக்கு தகப்பன்? சத்துருவின் கையில் நம்மை விடுதலை ஆக்கினவரை துதியுங்கள் என்று சொல்றார். ஆமென். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கிற போது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், ஆமென், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி, ஆமென், கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தி வேணும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுமே, அவன் உங்ககிட்ட அடங்கி போகணும். முடியுமா? முடியுமா? இதான் எனக்கு வேணும். அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் எங்க அப்பா பிள்ளை, யாசோபேசியாவுடைய பிள்ளை. அடையாளம் என்ன தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தெண்டியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிசாசு பிடிச்சவனா இருந்தாலும், ஏன் பிசாசு ஆடி வாரான்னு வைங்களேன், அவன் என் முன்னாடி வரக்கூடாது. வரக்கூடாது. வந்தா நான் உண்மை உள்ளவன் அல்ல. யாவுடைய நாமத்தில் சொல்றேங்க, இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு ராப்பாடி வரமாட்டான், ஒரு குறி சொல்றவன் வரமாட்டான். வர விடல எங்க அப்பா. அத்தனை வீட்டுக்கும் போவான், இந்த வீட்டை பார்ப்பான், பார்த்தோன்னு ஓடிடுவான். ஏன்? எங்க அப்பா என்ன அப்படி வச்சிருக்கிறார், உன்னை எப்படி வச்சிருக்கிறார்?
அல்லேலூயா. ஏங்க இது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற இடத்துல பாம்பு 2 இப்படி தான் நிற்கும் 24 மணி நேரம் அப்படி கிடக்கும். அத்தனை பேரும் பயந்து ஓடுவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாம்பு இருக்குது, இதோட பெருசு. இந்த காம்பவுண்டுக்குள்ளே வராது. ஏன்? என் தேவன் இதை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆனா நான் போனேன், கிரிய மாறுது. ஏன்? கொஞ்சம் யோசிக்கணும். நீ தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தா, யோபு மட்டும்தான் வேலி அடைச்சு பாதுகாத்தார்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறியே, உன்னை ஏன் பார்க்கல? உனக்கு ஏன் வேலை இல்ல? யோபுவை குறித்து சாட்சி சொன்ன தேவன் உன்னை குறித்து சாட்சி சொல்வாரா? கேட்டா நான் எங்க அப்பாவுக்கு வேண்டப்பட்டவன், நான் எங்க அப்பாவுக்கு அப்படி. அவர்கிட்ட உனக்கு என்ன உண்மை இருக்கு? அவர் என்ன கேட்கிறாரோ அதையெல்லாம் நீ கொடுக்குறியா? முதல்ல அது சொல்ல. கேட்கறத கொடுக்குறியா? இல்ல, நான் என் விருப்பத்துக்கு தான் கொடுப்பேன். அவர் உன்னை வாந்தி பண்ணுவார். அப்ப பிசாசு உன்கிட்ட வேலை செய்யத்தான் செய்யும். அவர் முகத்தாட்சியம் பார்க்க மாட்டார். அவருக்கு பழக்கம் அப்படி. ஏன்னா அவர் தேவன். முகத்தாட்சியம் பார்க்க மாட்டார். பரிதானம் லஞ்சம் வாங்க மாட்டார். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஆனா லஞ்சம் கொடுக்க நினைச்ச அவர் அதுக்கு மசிய மாட்டார். இது நமக்கு புரியல. காணிக்க கொடு, தசமபாகம் கொடு, பொருத்தனை செய்ய. இதுக்கு மேல தேவனுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் செய்ய. ஆனா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு செய்யாதே. நீ கொடுக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுப்பார். ஆனால் எதிர்பார்ப்போடு நீ செய்வாய், ஆனால் அதுக்கு பலன் இல்லை. நீ கொடுக்கிறேன்னு சொல்லி, என் கடமை நான் கொடுக்கிறேன், அதுக்கு அவர் திருப்பி செய்வார். அது வேற. ஆண்டவரே என் பையனை ரட்சியும் ஆண்டவரே, ஆண்டவரே என் பையனுடைய கையின் பிரியாசம் 100 ரூபாயில் இருக்கிறது 500 ரூபாயாக மாறணும் ஆண்டவரே. ஆமென். கொடுக்க மாட்டார். அதுக்கு நல்ல கம்பெனியில் வேலை போய் நல்ல ஒழுங்கா வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும். தேவ சமூகத்தில் போனால், தேவனுடைய சித்தம் செய்தால் தேவன் உனக்கு எல்லாம் செய்வார். அல்லேலூயா. இதை புரிஞ்சிக்கணும். நமக்கு அது புரிகிற சக்தி இல்லை. சரி, இப்போ சத்துருடைய கையில உனக்கு விடுதலை இருக்கா? இதான் கேள்வி, வேற ஒண்ணு இல்லை. ஆமென். பாவத்திலிருந்தும், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்தும், இருளின் அந்தகாரத்திலிருந்தும், ஆபத்திலிருந்தும், சத்துருவின் சகல அதிகாரத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைச்சிருக்கா? அப்புறம் எப்படி நீ தேவனை அப்பா தந்தா என்று அழைக்கிற? இதான் கேள்வி. இன்னைக்கு கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒரு வித்தியாசம், ஒரு மனமாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால், இன்னும் நீ வரக்கூடிய வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தால் உனக்கு சமாதானம் கிடைக்காது, உனக்கு சந்தோஷம் கிடைக்காது, உனக்கு நிம்மதி கிடைக்காது. ஐயா, மனுஷனுடைய தேவை பணம் அல்ல, பொன்னல்ல, பொருள் அல்ல, சமாதானம். அதனால்தான் அவர் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் அது உனக்கு நலமாக இருக்கும். ஆனால் அது இப்போது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்குது. சமாதானம் போயிடுச்சு. எப்படி? ஏன் இது புரியல நமக்கு? என்னட்ட சமாதானம் இருக்கா இல்லையா? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறேன், ஆனால் என்னிடத்தில் சமாதானம் இருக்கிறதா? தேவன் கொடுத்த சமாதானம் என்னிடத்தில் உண்டா இல்லையா? இல்லது சமாதானம் இருக்கிற மாதிரி நடிக்கிறேனா? அல்லேலூயா. தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆராதிக்கிறவர் தான் தேவன். ஆராதிக்கிறீ, அதான் தேவன். ஏன்னா அவர் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல், தேவனுடைய தற்ஸ்வரூபம் வேதம் சொல்லுது. அப்ப அவர் ஒருவரே தேவன். அவர் ஆதியில் பிதாவாக இருந்தார். பிதாவாக இருந்தவர் குமாரனாக வந்தார். வந்தவர் பரிசுத்த ஆவியாக இன்றைக்கு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். 3 ஆள் இல்லை, 3 கிரியை, 3 தத்துவம், 3 பதவி, 3 நபர் இல்லை. அப்போ அதனால்தான் தேவன்
லூக்கா 9:26 சொல்லுவார் அவர் 3 பதவி என்பதை. என்னை குறித்தும் ஆ. என் வார்த்தைகளை குறித்தும் ஆமென். எவன் வெட்கப்படுகிறானோ ஆ. அவனை குறித்தும் ஆமென். மனுஷகுமாரனும் ஆ. தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் நல்ல கேளுங்க, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதரின் மகிமையோடும் வரும்போது உன்னை குறித்து வெட்கப்படுவார். அவர் 3 ஆளா வரல. 3 ஆளா வந்தா இந்த பைபிள் மொத்தம் கண்டம். ஏன்னா யாரை தேடி வரார்? மணவாட்டியை தேடி வரார். மணவாட்டி யாருக்கு? பிதாவுக்கா, குமாரனுக்கா, பரிசுத்தாவிக்கா? கேள்வி வந்துடும். அதனால தான் அவர் என்ன செய்யறார்? நான் மகிமையில் வருகிறேன். ஆதியில் இருந்த மகிமை பிதா, அப்புறமா நான் வந்த மகிமை குமாரன், இப்போது இருக்கிற மகிமை பரிசுத்தாவி. நான் 3 மகிமையில் வருகிறேன். உனக்குள்ள 3 மகிமை இருக்கிறது, எனக்குள்ள 3 மகிமை இருக்கிறது. உன்னிடத்தில் ஆவி, ஆத்ம, சரீரம் என்ற 3 மகிமை. இதுல ஒன்னதான் பார்க்க முடியும், வேற 2 நீ பார்க்க முடியாது. இது போலதான் நானும். நீ எனக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்தால் நான் கொண்டு போயிடுவேன். இதனாலதான் நீங்க நல்லா புரியணும், எனக்கு விடுதலை தரக்கூடியவர் யார். அதனாலதான் அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. இன்னைக்கு பார்த்த விடுதலை உன்கிட்ட இருக்கா? பாவத்திலிருந்தும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்தும் இருளின் அந்தகாரத்திலிருந்து ஆபத்திலிருந்து விடுதலை. அப்புறம் என்ன? சத்ருவின் கையில் இருந்து விடுதலை இருக்கா? இவ்வளவு இருந்தா அவருடைய சொந்த பிள்ளை நீதான். உன்னை ஒருத்தனும் அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாது. பிரைசியாசுவா, அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சரி, இங்கே இருக்கிற ஒரு தகப்பனார்கிட்ட ஒரு 2 வயசு குழந்தை, அந்த தகப்பனார் பத்திரமா பார்த்து வழி நடத்துறாரு. யாராவது போய் அந்த குழந்தைய அடிக்க முடியுமா? விட்டுருவானா? இல்ல கால் தவறி கீழே தான் விழுறது விட்டுருவானா? இல்ல, அவ்வளவு செல்லமா, அவ்வளவு பாசமா, அவ்வளவு பாதுகாப்பா அந்த குழந்தைய பாதுகாப்பா அவன் தான் தகப்பன். ஏன்னா அந்த பிள்ளை அவனுடைய பிள்ளை. இதுபோல நீ அவருடைய சித்தம் செய்ய, அவருடைய வார்த்தையை கேட்டு நீ நடப்பாய், ஆனால் அவர் உன்னை எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா.